ரஷ்யா உக்ரைன் யுத்தத்துல கீவ் தாக்கப்படுறது இல்ல தலைநகரத்தின் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்துறதுன்றது ரொம்ப வாடிக்கையான ஒரு விஷயமா மாறிடுச்சு. தொடர்ந்து அதை பத்தின செய்திகள் வந்துட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு ஒரு முறை, 3 நாட்களுக்கு ஒரு முறை, ஒரு வாரத்துல 2 முறை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய விகிதத்துல ரஷ்யா தொடர்ந்து தாக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, நேத்து நைட்டும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் நடந்திருக்கு. 70க்கும் அதிகமான மிசைல்ஸ், ரஷ்யாவோட ஸ்டெல்த் க்ரூஸ் ஏவுகணைகள், இஸ்கேந்தர் வகையான ஏவுகணைகள் இதெல்லாம் பயன்படுத்தி கீவ்ல தாக்குதல் நடத்திருக்காங்க. ஆனா சிக்கல் என்னன்னா, இந்த முறை ரஷ்யா டார்கெட் பண்ணிருக்கிறது எல்லாமே ஆயுத தயாரிப்பு தொழிற்சாலைகள் மற்றும் இந்த வெடிமருந்துகள் சேகரித்து வைக்கக்கூடிய இடங்கள் மட்டும் இல்லாம, இதை எந்தெந்த இடத்துலாம், அதாவது சேகரித்து வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அந்த டவுட்ஸ் எந்தெந்த இடத்துலாம் இருந்ததோ அந்த மாதிரி பகுதிகளும் தாக்கப்பட்டிருக்கு. முக்கியமான சில விமான உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் உக்ரைனோட ஒன்வே சூசைட் ட்ரோன்ஸ் தயாரிக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள் இது எல்லாமே தாக்குதலுக்குள்ளாயிருக்கு. ஸோ இதை பத்தின கம்ப்ளீட்டான செய்திகளை இந்த ஒரு பதிவில் பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களாக தம்புக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். இந்த மாதத்தோட மிகப்பெரிய ஒரு ட்ரோன் மற்றும் மிசைல் தாக்குதல ரஷ்யா உக்ரைனோட தலைநகரமா இருக்கக்கூடிய கீவின் மீது பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ஏவப்பட்ட மிசைல்களோட எண்ணிக்கையை மட்டும் பார்த்தனா ஒட்டுமொத்தமா 75 மற்றும் 145க்கும் அதிகமான ட்ரோன்களை வீசியிருக்காங்க. இதுல எந்தெந்த வகையான ஏவுகணைகள்னு பார்த்தனா 22 KH-101 க்ரூஸ் மிசைல் வல்கனா ஓப்லாஸ்ட்ல இருந்து வீசப்பட்டிருக்கு. 6 Tu-95 பாம்பர்ஸ் இதுல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தபடியா பார்த்தனா 16 KH-101 வகையிலான ஏவுகணைகள், 2 Tu-160M வேரியன்ட்ல இருக்கக்கூடிய அந்த பாம்பர்ஸ்ல இருந்து வீசப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா 9 ஜிர்கோன் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ் கோஸ்க் ஓப்லாஸ்ட்ல இருந்தும், 4 ஜிர்கோன் ஹைப்பர்சானிக் மிசைல் ராஸ்டோவ் பகுதிகளில் இருந்தும், 8 கலிபர் க்ரூஸ் ஏவுகணைகள் கிரஸ்னோடார் கிராய் பகுதியில் இருந்தும், மொத்தமா 6 KH-69 வகையான ஏவுகணைகள் உக்ரைனோட பார்டர் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளான பெல்கராட் மற்றும் கோஸ்க் ஓப்லாஸ்ட்ல இருந்து வீசப்பட்டிருக்கு. அடுத்தபடியா 8 இஸ்கேந்தர் ஏவுகணைகள் பிரான்ஸ் பகுதியில் இருந்தும், 2 KN-23 வகையான பாலிஸ்டிக் ஏவுகணைகள் வார்னாஸ் மாகாணத்தில் இருந்தும் வீசப்பட்டிருக்கு. சோ இந்த ஒட்டுமொத்த ஏவுகணைகளோட எண்ணிக்கையை நீங்க எடுத்து பார்த்தனா 75ன்னு சொல்லக்கூடியது அது தொடும். மற்றபடி ட்ரோன்களோட லான்ச் பாயிண்ட்ஸ் பத்தி பெருசா தெரியல. பெரும்பான்மையான ட்ரோன்கள் 90%க்கும் அதிகமான ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த மிசைல்ஸ் 75 மிசைல்ஸ் ஃபயர் பண்ணப்பட்டிருக்குல்ல, இதுல 30 மிசைல்ஸ் உக்ரைன் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டதா ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல தகவலானது கிடைச்சிருக்கு. உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் இன்னும் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. மோரோவர் ஒரு 25ல இருந்து 30 மிசைல், அப்படி இல்லையா 30ல இருந்து 35 மிசைல், 5 கூடலாம் இல்ல குறையலாம், இல்ல இந்த அளவுக்கு மட்டும் தான் உங்களோட இன்டர்செப்ஷன் ரேஷியோ இருக்குன்றது இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய டேட்டா வச்சு தெரிஞ்சிருக்கு. சரி, எந்தெந்த பகுதியெல்லாம் தாக்கப்பட்டிருக்கு, முதல்ல அந்த இடங்களோட லிஸ்ட்டை நான் சொல்லிடுறேன். இதற்கு அடுத்தபடியா என்ன விதமான டார்கெட்ஸ் அந்த இடத்துல வந்து இவங்க ஐடென்டிஃபை பண்ணி அடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல் தாக்குதல் எந்தெந்த இடத்துல நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, கிவ் ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆண்டனோவ் ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட். இதுல 3 வகையான ஏவுகணையுமே தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஜிர்கோன் வச்சு அடிச்சிருக்காங்க, கலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ் வச்சு அடிச்சிருக்காங்க மற்றும் இஸ்கேந்தர் வகையான ஏவுகணையை பயன்படுத்தி அடிச்சிருக்காங்க. இந்த டார்கெட்டட் ஸ்ட்ரைக் நடந்ததுல இது ரொம்ப முக்கியமான ஒரு டார்கெட்டா ரஷ்யானால ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா வெஸ்டர்ன் கியூவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஜோன், இந்த இடத்துலையும் இஸ்கேந்தர், ஜிர்கோன் மற்றும் கலிபர் க்ரூஸ் மிசைல்ஸ்னால தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியா ஈஸ்டர்ன் கியூவில் இருக்கக்கூடிய வேர்ஹவுசஸ், இண்டஸ்ட்ரியல் வேர்ஹவுஸ் மற்றும் ட்ரோன் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய அந்த பிளான்ஸ் தாக்குதலுக்குள்ளாயிருக்கு. இதற்கு அடுத்தபடியா சென்ட்ரல் கியூ பகுதியில் எந்த டார்கெட் அடிச்சாங்கன்னு தெரியல, ஆனா சென்ட்ரல் கியூ பகுதியில் ஒரு டார்கெட்டும் நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்ததா கியூ ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவேரி ஆயில் டிப்போட்டும் தாக்குதலுக்குள்ளாயிருக்கு. லாஜிஸ்டிக்கல் டிப்போட்ஸா கன்சிடர் பண்ணக்கூடிய இதே ப்ரொவேரியில வெஸ்டர்ன் பகுதிகளில் இருக்கக்கூடிய சில இடங்களும் தாக்குதலுக்குள்ளாயிருக்கு. இந்த இடங்களை தாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பார்த்தோம்னா ஜிர்கோன், கின்சால் மற்றும் இஸ்கேந்தர் ஏவுகணைகள், இந்த 3 வகையான ஏவுகணைகளும் இந்த தாக்குதலில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக கடைசியாக பார்த்தோம்னா நிப்ரோ மாகாணத்தில் ஒரு KH-101 ஏவுகணையும், பாலோஹராட் பகுதியில் ஒரு சில இஸ்கேந்தர் ஏவுகணைகளும் அந்த இடத்துல அதோட இம்பாக்டை ஏற்படுத்தும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 8 இடங்கள் வரைக்கும் நம்ம இதை பிரிச்சோம்னா மொத்தமாக 8 முக்கியமான பகுதிகளை ரஷ்யா தாக்கியிருக்காங்க. கியூவில் தான் பெரும்பான்மையான டார்கெட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இதில் 2 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அதில் ஒன்று தான் அந்த ஆண்டனோவ் பிளான்ட், இன்னொன்று இந்த ப்ரொவேரியில் தாக்கப்பட்ட ஆயில் டிப்போட் மற்றும் லாஜிஸ்டிக் வேர்ஹவுஸ். இப்போ இந்த ஆண்டனோவ் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட ஏன்னா AN சீரியஸ்ல இருக்கக்கூடிய AN-12 ஆரம்பிச்சு AN-225 மிரியா வரைக்கும் அந்த விமானத்துக்கு தேவையான உதிரி பாகங்களை உருவாக்குனது ரொம்ப முக்கியமான ஒரு தொழிற்சாலை. ஆனால் இந்த யுத்தம் தொடங்கினதுக்கு அப்புறம் கமர்ஷியல் ஏர்லைன்ஸ் பக்கம் அவங்க திரும்பவே இல்லை. கமர்ஷியல் ஏர்லைன்ஸுக்கு தேவையான எந்த விதமான ஸ்பேர்ஸையும் அவங்க உருவாக்கல. இதுக்கு பதிலாக என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, உக்ரைன் கிட்ட சோவியத் யூனியனோட ரொம்ப ஒரு ஏஜிங் ஃப்ளீட்டாக கன்சிடர் பண்ணக்கூடிய Su-24, MiG-29 மற்றும் சில சோவியத்தோட அந்த அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதை சர்வீஸ்ல வச்சிருக்கணும், இல்ல அதற்கு தேவையான உதிரி பாகங்களை உருவாக்கணும்னு சொல்லி கம்ப்ளீட்டா ராணுவத்துக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ உக்ரைனோட ரொம்ப முக்கியமான ஒரு லைஃப் லைன். ஒரு பக்கம் ஏர்கிராஃப்ட்ஸுக்கு தேவையான ஸ்பேர்ஸை உருவாக்குறது, இன்னொரு பக்கம் உக்ரைனோட மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸ் F-16 இல்ல மிராஜ் போன்ற போர் விமானங்களுக்கு ஸ்பேர்ஸை வெளிநாடுகள்ல இருந்து வாங்கி அசம்பிள் பண்றது, இந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதற்கு அடுத்தபடியா ட்ரோன்களை தயாரிக்கிறதுக்கும் இந்த தொழிற்சாலையானது
பயன்படுத்தப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்ஃபீல்ட்ஸில் அந்த ட்ரோன்ஸும் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஏர்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்திகள் அடிபட்டுச்சு. என்னன்னு பார்த்தோன்னா, இந்த சாம்சங் ஏவுகணை உருவாகிறப்போ அந்த சோதனையில் இந்த ஒரு தொழிற்சாலையோட பங்கும் அதிகமாக இருந்தால் சொல்லப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா, இந்த பிரவாரி பகுதியில் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயில் டிப்போவும் அது தொடர்புடைய அந்த லாஜிஸ்டிக் வேர்ஹவுஸும் தான். ஆயில் டிப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக தாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா கச்சா எண்ணெய் சேகரித்து வைக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு தாக்குதல் நடந்தால் அது எந்த அளவுக்கு கரும்புகை உருவாக்கும், இல்லை எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபயர் அந்த இடத்துல ஏற்படும் தெரியுது. அதே மாதிரி சில விஷுவல்ஸும் கிடைச்சிருக்கு, சில வீடியோஸ் ஆனது வெளியில வந்திருக்கு. ஆனா பக்கத்துல இன்னொரு டார்கெட் சொன்னாங்கல்ல, அந்த லாஜிஸ்டிக் வேர்ஹவுஸ், அங்கதான் என்ன இருந்ததுன்னு தெரியல. அந்த மிசைல் இம்பாக்ட் ஏற்படுறது இல்ல அதற்கப்புறமா அந்த மிசைல் இம்பாக்ட் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அந்த இடத்துல தீப்பிடிச்சு எரியிற மாதிரி சில விஷுவல்ஸ்லாம் வந்திருக்கு. குறைஞ்சது ஒரு 3ல இருந்து 4 எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆகுது, செகண்ட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ஆகுது அந்த வேர்ஹவுஸ்ல தெரியுது. இதை பார்க்குறப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக சொல்லலாம், பக்கத்தில் ஆயில் எரியிறப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வந்து கமர்ஷியல் ஐட்டம்ஸ் எதுவும் கிடையாது. வெப்பன் சம்மந்தப்பட்ட பொருட்கள், ஒன்று ஆயுதம் தயாரிக்கிறதுக்கு தேவையான சில மூலக்கூறுகள் இருந்திருக்கலாம், அப்படி இல்லையா தயாரித்து முடிக்கப்பட்ட ஆயுதங்களும் அந்த இடத்துல இருக்கலாம், அப்படியும் இல்லையா வெப்பன்ஸ் லோடட் ட்ரோன்ஸ், அதிகமாக ஆயுதம் ஏந்திய ட்ரோன்கள் தயாரிக்கப்பட்டு அதுவும் இந்த இடத்துல சேகரித்து வைக்கலாம். இப்போ தாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காம்ப்ளெக்ஸோட அளவு மட்டும் எவ்வளோன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 0.5 ஸ்கொயர் கிலோமீட்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெரிய ஒரு தொழிற்சாலை, ரொம்ப பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கக்கூடிய இடம். இந்த அத்தனை இடங்களிலும் இன்னைக்கு ரஷ்யா தாக்குதலை நடத்திருக்காங்க. ஸோ நேற்று ரெகானசன்ஸ் ட்ரோன்ஸ் அவங்க பயன்படுத்துறப்பவே அடுத்து பெரிய ஸ்ட்ரைக் நடக்க போகுதுன்றது தெரிஞ்சிச்சு. ஆனால் இந்த பகுதிகள் தான் அதிகமாக தாக்கப்பட போகுதுன்றது தாக்கி முடிக்கிற வரைக்கும் யாருனாலும் இந்த இடத்துல கெஸ் பண்ண முடியாத ஒன்று தான் இருந்துச்சு. ஏன்னா ரஷ்யா நேற்று ரெகானசன்ஸ் ஆக்டிவிட்டியை பெருசாக பண்ணது நார்த்தன் கியூவில், ஸ்ட்ரைக் நடந்திருக்கிறது வெஸ்டர்ன் கியூவில். நம்ம தான் ஒழுங்காக பார்க்க மாட்டேங்கிறோமா, இல்லை எல்லாரையும் வந்து அந்த பக்கம் அங்கே பாருங்க அது வருதுன்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க திருப்பி அடிச்சிருக்காங்களான்னு தெரியல. ஸோ இந்த சம்பவமும் நடந்திருக்கு. ஆனால் இதில் துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம் என்னன்னா, 19 நபர்கள் வரைக்கும் இதில் இறந்ததா செய்திகள் நடந்து வந்திருக்கு. எல்லாருமே சிவிலியன்ஸ் தான். உக்ரைனும் அதை உறுதிப்படுத்திருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸில் வரக்கூடிய சில டேட்டாஸையும் எடுத்து பார்க்குறப்போ 19 சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ்ன்றது இதில் பதிவாயிருக்கு. இது ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம். இதில் யுத்தத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி நம்ம எந்த சைடும் பேச முடியல. ஏன்னா உக்ரைனை சொன்னால் ரஷ்யா பண்ணுறது சரியான்னு கேட்குறாங்க, ரஷ்யாவை சொன்னால் உக்ரைன் பண்ணுறது சரியான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ரெண்டு தரப்பும் சேர்ந்து இந்த யுத்தத்தை நிறுத்தலைன்னா இதே மாதிரி தொடர் நிகழ்வுகள் நடக்கும். இப்போ இதுக்கு உக்ரைன் கண்டிப்பாக ரிட்டாலியேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியமான டார்கெட்ஸ் அழிக்கப்பட்டிருக்கு. அதுவும் நேற்று 30 மிசைல்ஸ் வரைக்கும் அவங்க இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் 25வது அவங்க பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி செய்திகளை பார்த்தோம். இதை பெரும்பான்மையாக உக்ரைனோட விமானப்படையை பயன்படுத்தி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் உக்ரைனோட விமானப்படைன்னு சொல்கிறப்போ ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா 4 ஏர்கிராஃப்ட்ஸ் அவங்க இழந்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த நம்பர்ஸும் குறையுது. ஃப்ரண்ட்லைன்லையும் அடி விழுது, உக்ரைனோட தலைநகரத்துலையும் அடி விழுது, ஏர்ஃபோர்ஸுக்கு அடி விழுதுன்றப்போ பெரிய ஒரு ரிட்டாலியேஷனுக்கு அவங்க ரெடி ஆவாங்க. மேபி இன்னும் 1 or 2 டேஸ்க்குள்ள ரஷ்யாவுக்குள்ள பெரிய ஒரு ஸ்ட்ரைக்கை இவங்க பண்ணுறதுக்கான முயற்சிகள் ஈடுபடுவாங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரஷ்யா ரிப்பீட்டடாக இந்த மாதிரி ஸ்ட்ரைக்ஸை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை அவங்க தாக்குதல் நடத்துகிறப்பவும் அதோட வீரியமானது அதிகமாகுது. ஆனால் அப்படி இருந்தும் ஏன் இன்னும் ரஷ்யானால இந்த உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர முடியலன்னு உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட கெஸ் படி பார்த்தோன்னா உக்ரைன் அடுத்த தடவை ரிட்டாலியேஷன் பண்ணுறப்போ ஒன்று கிரீமியாவில் இருக்கக்கூடிய அந்த நேவல் பேஸ் தாக்கப்படும், அப்படி இல்லையா ரஷ்யாவோட அடுத்த ரொம்ப முக்கியமான ரெஃபைனரியாக இருக்கக்கூடிய மாஸ்கோ ரெஃபைனரி தாக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கேசஸ் இருக்குன்னா அதையும் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒன்று விடுவது உங்கள் ஆர்கே.